பெட்டலந்த ஆணைக்குழு தொடர்பான விடயங்களில் அமைச்சர் கே.டி. லால்காந்தாவை விசாரிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஊடகங்களுக்கு உரையாற்றிய ஐக்கிய மக்கள் சக்தி தொழிற்சங்க பிரிவின் ஊடகம் தொடர்பாளர் ஆனந்த பாலித ஆயுத போராட்டத்தின் போது கொலை நடந்ததாக கூறி அமைச்சர் லால்காந்தாவின் முந்தைய ஊடகவியலாளர் சந்திப்பை காட்சிப்படுத்தினார். லால்காந்தவின் தேசபக்தி தேசிய சேவைகள் சங்கத்தின் 147 உறுப்பினர்கள் மற்றும் சாதாரண குடிமக்களின் கொலைகளில் முடிந்தது என்று ஆனந்த பாலித கூறினார். பெட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை குறித்து கருத்து தெரிவித்த ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா அத்தகோரல விசாரணைகள் முதலில் அமைச்சர் கே.டி. லால்காந்தாவை சாட்சியாக அழைக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். ஊடக சந்திப்பின் போது பேசிய தலதா அத்தகோரல அமைச்சர் லால்காந்த் தகவல் அளிப்பவர்களையும் அவர்களுக்கு எதிராக சாட்சியம் அளித்த துறவிகள் உள்ளிட்ட நபர்களையும் கொன்றதாக முன்னால் கூறியுள்ளதாக தெரிவித்தார். இதுபோன்ற கூற்றுக்களை சொன்ன ஒருவர் முதலில் சாட்சியாக அழைக்கப்பட வேண்டும். இந்த ஆணையத்தின் மூலம் எதுவும் நடக்காது என்பது எங்களுக்கு தெரியும். ரணில் விக்ரமசிங்க இப்போது பாராளுமன்றத்திலும் இல்லை. அவர்கள் ஏன் ஒரு தனி நபருக்கு இவ்வளவு பயப்படுகிறார்கள் என்று அவர் கேள்வி எழுப்பினார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சமீபத்தில் சர்வதேச ஊடகமான அல் ஜசீராவுக்கு அளித்த சர்ச்சைக்குரிய நேர்காணலை தொடர்ந்து பெட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை வெளிச்சத்திற்கு வந்தது. அதன் பிறகு பெட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை அரசாங்கத்தால் கடந்த வாரம் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. பெட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதற்கு அமைச்சரவையும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவும் கொள்கை முடிவு எடுத்துள்ளதாக பாராளுமன்றத்தில் உரையாற்றிய சபை தலைவர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா தெரிவித்தார். தேவையான ஆலோசனைகளுக்காக அறிக்கையை சட்டமா அதிபருக்கு அனுப்ப முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பெட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையை ஆய்வு செய்ய ஜனாதிபதி ஒரு சிறப்பு குழுவை நியமிப்பார் என்றும் அமைச்சர் ரத்நாயக்கா மேலும் தெரிவித்தார். 1988 மற்றும் 1990க்கு இடையில் ஜேவிபி கிளர்ச்சியின் போது இலங்கையில் பெட்டலாந்த வீட்டு வசதி திட்டத்தில் சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டிருந்தமை, சித்திரவதை செய்யப்பட்டமை மற்றும் நீதிக்கு புறம்பான கொலைகள் தொடர்பான குற்றச்சாட்டுகளை விசாரிக்க பெட்டலந்த ஆணைக்குழு நிறுவப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும்.